ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம ரசம் வைக்கும் போது வீட்டில் என்ன பண்ணுவோன்னா மிக்சியில் அரைச்சி தான் வைப்போம். ஆனால் இது நம்ம என்ன வித்தியாசமாக செய்ய போகிறோம், எப்படின்னா தட்டி வைக்க போகிறோம். எப்போவுமே ரசம் தட்டி வைக்கும் போது அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி போதும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம். அப்புறம் தேவையான கடுகு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி தட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் உரல் இருக்குது. ஒருவேளை சிலவங்க வீட்டில் உரல் இருக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா எதனா ஒரு கவரில் வச்சு இடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சீரகமும் மிளகும் போட்டு தட்டிக்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது ஓரளவுக்கு தட்டினதுக்கு பிறகு எடுத்து வச்சுருக்க பூண்டு போட்டு தட்டணும். அதுவும் கொஞ்சம் தட்டினதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதில் போட்டு அதையும் நம்ம தட்டிக்கணும். இந்த அளவுக்கு தட்டினா போதும். ரொம்பவும் இதுவாகிடக்கூடாது. ஓரளவுக்கு எல்லாமே நமக்கு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை நம்ம கையாலேயே அதை நல்லா மேஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளியை கரைச்சி நம்ம அந்த தக்காளி எதில் நம்ம மேஷ் பண்ணோமோ அதுலேயே நம்ம அந்த தண்ணியை விட்டுக்கணும். இந்த ரசம் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உள்ளே போட்டு அது வெடித்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு சின்ன லைட்டாக ஒரு 1 செகண்ட் வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அது கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். அது அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தூளையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி அந்த புளியையும் தக்காளியும் சேர்த்து புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை கொண்டு அந்த பேனில் ஊற்றிடுங்க. எப்போவுமே ரசம் நல்லா கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக நுர தள்ளிட்டு வரும். அப்படி வரும்போது நம்மளுடைய ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே இதில் எப்படி நுர அப்படியே கூட்டிகிட்டு வருதுன்னு தெரியுதில்ல. பார்க்கும்போதே அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையையும் போட்டு நம்மளுடைய ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். என்னடா இப்போ உப்பே போடலையேன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே ரசத்துக்கு கடைசியில் தான் உப்பு போடணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் உப்பு போட்டு நம்மளுடைய அந்த ரசத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய ரசம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.